ஐயோ பால் குடிச்சா நீங்க செத்துருவீங்க. ஆமா இந்த வீடியோ பாருங்களேன். பால் நமக்கான உணவே கிடையாது. பால் சாப்பிட்ற பழக்கத்தை மட்டும் விட்டா நம்மளுடைய பாதி பிரச்சனை சரியாயிருன்னு சொல்லலாம். இப்போ நல்ல உணவாக தான் நம்ம நினைச்சிருக்கோம். ஆனால் அது வந்து ரொம்ப மோசமான உணவு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். மில்க் இஸ் லிக்விட் மியூக்கஸ்னே சொல்லலாம். பால் மட்டும் கிடையாது, பால் சம்பந்தமான பொருட்கள் உட்பட தயிர், பன்னீர், சீஸ் இது போன்ற விஷயம். இந்த மாதிரி தினைக்கும் ஒருத்தர் வந்துருவாங்க போல. வெஜிடேரியன்ஸ் புரோட்டீனுக்காக முக்காவாசி டிபெண்ட் ஆகிறது இந்த மாதிரி மில்க் அண்ட் மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் மேல தான். அண்ட் இவர் என்ன சொல்றாருன்னா, மில்க் சாப்பிட்டா சைனஸ் பிரச்சனை தீராது, ஆஸ்மா பிரச்சனை தீராது, மியூக்கஸ் ஃபார்ம் ஆகும், அது இதுன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் சயின்ஸ் பேசுவோமா? சயின்டிஃபிக் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, மில்கோட டெக்ஸ்டர் திக்கா இருக்கிறதுனால அது சலைவாவோட கலக்கும் போது தொண்டையில சளி மாதிரியான சென்சேஷன் தான் கிரியேட் பண்ணும். ஆனா நிஜமாவே அது சளிலாம் ஒன்றும் ஃபார்ம் பண்ணாது. அண்ட் இவர் சொல்ற மாதிரி அதை சாப்பிட்டா ஆஸ்மா பிரச்சனை வரும், மியூக்கஸ் பிரச்சனை வரும்னு எந்த ரிசர்ச்லையும் ப்ரூவ் பண்ணவே இல்லை. இது ரிலேட்டட் கண்டக்ட் பண்ண சில ரிசர்ச்சர்ஸ்ல என்ன சொல்றாங்க நம்ம பார்க்கலாம். ஒரு ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த மாதிரி மில்க் சாப்பிட்டா சளி ஃபார்ம் ஆகும்னு சொல்றவங்களுக்கு ஏற்கனவே மூச்சு குழாயில ப்ராப்ளம் இருக்கணும் அண்ட் இது மில்க் சாப்பிட்றதுனால சளி ஃபார்ம் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஆஸ்திரேலியன் சொசைட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ்துமா பிரச்சனை முழுக்க முழுக்க டஸ்டால வருதுன்னு அண்ட் இதுல டெய்ரி ப்ராடக்ட்ஸ்க்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே ஆஸ்திரேலியன் அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? டெய்ரி ப்ராடக்ட்ஸ் கால்சியம் அண்ட் அதர் மினரல்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் அதை ரிமூவ் பண்ணுறதுனால ஒருத்தனோட டயட்டை நெகட்டிவாக அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வீகனிசம் பேரில் மீட் ப்ராடக்ட்ஸ் மேலேயும் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் மேலேயும் இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டு வராங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் அ வீகன் ப்ரொபகேண்டா அண்ட் ஃபியர் மாங்கரிங் ஆக்ட். மில்க் இஸ் அ சூப்பர் ஃபுட் அண்ட் உங்களுக்கு நிஜமாலே லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருந்தால் மட்டுமே அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க தாராளமாக அவங்க டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.